வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறு குறு தொழில்களுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரும் என்றும், வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் 31ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன விபத்திற்கான இழப்பீட்டிற்கு வரி விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 50 ரூபாய் அதிகரித்து ஒரு சிலிண்டரின் விலை 1899 ரூபாய் 50 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவையொட்டி முருகப்பெருமான் சுவாமியின் அறுபடை வீடுகளில் அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். நடப்பாண்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சிகரெட் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடி மாநகர பேருந்து நிலையம் அருகே புதிதாக 2 வழித்தடங்கள் மற்றும் கூடுதல் 3 மாநகர பேருந்து சேவைகளை அமைச்சர் நாசர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தைப்பூச திருவிழாவையொட்டி அரக்கோணம், திருத்தணி இடையே இன்று சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து 3 மாவட்டங்களுக்கு தேவையான விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார். அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக கெவின் ஸ்பார்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாளை ஒட்டி வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடலூரில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். காரைக்குடியில் 100 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அரசு சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாத்தனூர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே 11ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கழனிவாசல் பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, இடுக்கி இடையிலான சுரங்கப்பாதை திட்டத்திற்கு கேரள பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை ஈசா யோகா மையத்தில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 6 லட்சம் பேருக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடலூரில் தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் நாளை ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் 49 தொகுதிகளுக்கு பரப்புரை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் 9 கோடியே 65 லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி 80% நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாதபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் 100 ஆண்டு விழா கல்வெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்.
மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக அஜித் பவார் அவர்களின் மனைவி சுனேத்ரா பவார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். மகாத்மா காந்தி அவர்களின் 79வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்திய உற்பத்தியாளர்கள் இவ்வொப்பந்தத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தங்க திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடிகர் ஜெயராமிடம் விசாரணை நடத்தினர். முதுநிலை மருத்துவ படிப்பில் 3ஆம் சுற்று கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக பாமகவில் இன்று முதல் நேர்காணல் நடைபெற இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய சர்வதேச கல்வி மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 872 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் பிறப்பு சான்றிதழ் பெயர் சேர்க்காமல் விடுபட்டவர்களுக்கு உதவும் வகையில் அதற்கான கால அவகாசத்தை 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு துறையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 21 கோடி ரூபாய் மதிப்பில் திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி 12ஆம் தேதி மாலையில் நடை திறக்கப்பட உள்ள நிலையில் மாதாந்திர வழிபாடு தரிசனத்திற்கான முன்பதிவுகள் தொடங்கின. உதகையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட 54 ஏக்கர் நிலத்தில் பூங்கா அமைக்க 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை RDI மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை பரிந்துரைத்துள்ளது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் சுமார் 15% பங்களிப்பை கொண்டு தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. தைப்பூசத்தை ஒட்டி வடலூர் செல்லும் பக்தர்கள் வசதிக்காக விழுப்புரம் கடலூர் இடையே மற்றும் விருதாச்சலம் கடலூர் இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊத்துக்கோட்டை செங்காத்தகுளத்தில் 853 கோடி ரூபாய் செலவில் அமைக்க உள்ள அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.